இப்போதான் சித்தா படம் பார்த்தேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஐ திங்க் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்றைக்கி நைட் தூக்கம் வருமானு கூட தெரியல. நைட் ஷோ பார்த்துருக்கோம். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். எல்லாருமே வந்து பார்க்கணும். குழந்தைங்களோட ஃபேமிலியோட, முக்கியமாக பெண் குழந்தைங்களை வச்சுருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் வந்து பார்க்கணும். அண்ட் இட்ஸ் பிரில்லியன்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருண் பிரில்லியன்ட் ஃபிலிம். நிமிஷா படத்தோட எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் குழந்தைங்களோட தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். சித்தா அப்படின்னு ஷோ இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். படம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருக்குது. நிறையா ஃபீல் இருந்தது. ரொம்ப அவேர்னஸாகவும் இருக்குது இந்த படம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த படத்தில் சொல்கிறாங்க. சித்தார்த் சார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வர 2 கேரக்டர்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு அந்த பாரம் இருக்குது, அந்த நெருக்கம் இருக்குது, நமக்கு அவேர்னஸ் இருக்குது. இந்த 3 கலந்த மாதிரி இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி அவங்க குழந்தைகளோடு இந்த படம் பார்க்குறது ரொம்ப அவங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. எந்த விதமான அசம்ஷனும் இல்லாமல் தான் இந்த படம் பார்க்க. சித்தா டைட்டில் என்ன சொல்லுன்னு கூட எனக்கு தெரியாது. உள்ள நுழையிறதுக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஒரே ஒரு ஐடியா மட்டும் வந்து அதுவும் ரொம்ப கெட்டுக்கார தைலண்டு. எனக்கு என்னோட லைஃப்பில் ஒரு வண்டர்ஃபுல் ஃபிலிம் கொடுத்து இருக்காங்க. ஸோ பெரிய மரியாதையும் வந்து பாசமும் இல்லை. ஜென்ரலாக எனக்கு இந்த ப்ரீமியர் வரத்துக்கு யோசிப்பேன். ஏன்னா படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. சில நேரங்களில் படம் பிடிக்காமல் இருக்கும், அதை போய் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு என்ன சொல்லணும்னாக்கா, நான் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே தெரியும் அருண் இஸ் சச் எ கிரேட் டைரக்டர் அண்ட் சித்தார்த் மிகப்பெரிய நடிகன் எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டும் அதை அவங்க கொண்டு போன விதமும் அந்த தெளிவும் ஒரே இடத்துல கூட அவங்க விலகவே இல்லை. ஜென்ரலாக போயிட்டு கொண்டு ஏதாவது ஒரு ஜாப்பில் ஃபோன் எடுத்து பார்ப்போம், ஏதாவது மெசேஜஸ் வந்துருக்கான்னு பார்ப்போம். இந்த படத்தில் நீங்கள் அது செய்யவே முடியாது. இந்த படம் பார்த்து யாருக்கு வேணாலும் கேளுங்க, அது தூக்கி ஃபோன் அப்படி சைடில் வச்சோன்னா வச்சதுதான். அமேசிங் ஃபிலிம் மேக்கிங். அதில் நடிச்ச ஒவ்வொருத்தரையும் நடிகர்கள்னு சொல்லவே முடியாது. அந்த குழந்தைகள் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் எனக்கு அவங்க பேர் தெரியல, அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மலையாளம் படத்தில் நடிச்சிருக்காங்க. சாரி, எனக்கு பேர் தெரியல. அவங்கள பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லேருந்து அவங்க எதோ சொல்ல போகிறாங்கன்றது தெரியுது. அவ்வளோ அழகாக விளையாட்ட ஆரம்பிக்கிற அந்த படம் அவ்வளோ இன்டென்ஸாக போய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மனசு படப்படக்குது. அடுத்தது என்ன ஆகணும்ட்டு படம் பூராவும் ஆடியன்ஸை வந்து ஸ்க்ரீனை விட்டு விலக முடியாத அளவுக்கு எடுத்துட்டு அப்படி வரும். அந்த எவ்ரி டெக்னீஷியன் யாரையுமே நான் பிரிச்செல்லாம் சொல்ல விரும்பல. விஷுவல் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், சித்தார்த் படம் எடுத்து ஒரு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பட தயாரிப்பாளராக இந்த படம் எடுக்க தன்னைத்தானே நிலைநிறுத்திட்டு இருக்காரு. இதை பற்றி பேசினா அது பேசிக்கிட்டே இருக்கலாம். இது அது சீக்கிரம் எனக்கு பேசுங்கன்னு சொல்லும்போது கூட எனக்கு அதான் சொன்னது. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே நிறுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி பார்த்த படம் இதுக்கு நான் வாழ்க்கையை சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தரும் சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் அது வந்து பெற்றவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க பார்த்தாகணும், பெரியவங்க பார்த்தாகணும், சினிமா பிடிச்ச அத்தனை பேரும் பார்த்தாகணும். இவ்வளோ அழகான மேக்கிங் எல்லா நேரமும் கிடைக்கிறதில்லை. சித்தா அந்த லெவலில் இருக்குது. ஒரு மொமெண்ட்டும் நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ வண்டர்ஃபுல் ஃபில்ம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நீலிமா.
சித்தா படம் பார்த்துட்டு வெளியில் வந்த அந்த ஒரு பாரம் இன்னும் மனசை விட்டு போகலை. முக்கியமாக பெற்றோர்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ வலி, அவ்வளோ யதார்த்தமாக இந்த படத்தில் அருண் காமிச்சிருக்காரு. அமேசிங் எஃபர்ட் பை எவ்ரிபடி. நான் இப்போ கூட சித்தார்த்த அவர்கிட்ட சொன்னது தான் இங்கேயும் பதிவு பண்ண விரும்புகிறேன். நடிகர் சித்தார்த்தை தாண்டி தயாரிப்பாளர் சித்தார்த் மேலே எனக்கு மிக மிக மிகப்பெரிய மரியாதை இந்த படத்தை தயாரித்ததுனால வந்தது. பெஸ்ட் 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 விஷஸ் டு த என்டையர் டீம். கண்டிப்பாக இந்த படத்தை பெற்றோர்கள் அனைவரும் பார்க்கணும். நிறைய நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள முதல்ல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த படம் முக்கியமாக ஒரு பதிவு செய்யுது. ஸோ ப்ளீஸ் டு நாட் மிஸ் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி படங்கள் நிறைய ஓடணும், வெற்றி பெறணும். தேங்க்யூ ஸோ மச். சித்தா அப்படின்ற படத்தோட ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். நார்மலாக ப்ரீமியர் படம் பார்க்க வந்தால் நிறைய எங்களை மாதிரி ஆக்டர்ஸோ சினிமாவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த படம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நாங்களும் வேறு வழியே இல்லாமல் வெளியில் நல்லா இல்லைன்னாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களால். ஏன்னா தெரிஞ்சவங்க கால் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ரொம்ப அறிமுகமானவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் வரும்போது இது என்ன படம், ரொம்ப சோகமாக இருக்கும் போல இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியிலேயே பார்க்கிங்லேயே கூட போயிடலான்னு நினச்சோம். ஆனால் இது நான் பார்க்க வேண்டிய படம், நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இன்னொன்று இதோட ரைட்டிங் ரொம்ப டீப்பான ஒரு ரைட்டிங். நான் ரொம்ப இந்த டைரக்டர் எழுதியிருக்கிற இது எல்லாமே ரொம்ப டீப்பான ஒரு ரைட்டிங். நம்ம நார்மலாக இப்போ ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தான் இருக்குது. இதை எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணுமா, எல்லா குழந்தைங்களும் பார்க்கணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா ஆம்பளைங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும். பார்த்தா அது அவங்கள ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இதோட ரைட்டிங், இந்த படத்தை கொடுத்ததுக்கு அந்த இயக்குனருக்கு, அந்த ரைட்டருக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள், தேங்க்யூ. இந்த ஒரு முதல் தடவை உண்மையிலே ஃபீல் ஆகி ஒரு ப்ரீமியரில் உண்மையான ஒரு நல்ல படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றதுக்கு. இது வெறுமனையாக ஒரு வீடியோ பைட்டாவோ இல்லாட்டி இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஜோஷில் பேசுனதோ மட்டும் போகாமல், இது ரெட் ஜெயண்ட் இந்த மாதிரியான படங்களை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும், குறிப்பாக இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறையா சொல்லலாம் இதை பற்றி. நிறையா உங்களுக்கும் படம் பார்க்குற நார்மல் பொதுமக்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். நமக்கே பிடிக்கல அந்த படம்லாம் எப்படா ஓடுது, இந்த படம்லாம் நல்லாவே இல்லை, இது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பேப்பரில் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், இதை பற்றி மெயின்ஸில் என்னெல்லாமோ சொல்கிறாங்கன்னு நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கும். நீங்கள் என்ன நம்பலாம், நான் இங்கேருந்து சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்ல படம். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, நமஸ்தே, வணக்கம். என் பேர் நிஹாரிகா. ஐ ஹாவ் பீன் கிரைங் அண்ட் இப்போ வரைக்கும் நான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். எப்போ பார்த்தோன்னா ஐ ஆம் அ வெரி சோஷியல் பர்சன் அண்ட் ஹூ இஸ் அகேன்ஸ்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். ஸோ ஐ cried, I got angry, but I also felt fearless. So in the படம் பார்த்துக்க அப்புறமா no problem. ஓகே ஸோ இது பெட்டர் தான். நான் இப்போ ஒரு இமோஷ்னலுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பெட்டர் இருக்கேன். பிகாஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கனெக்ட் ஆகும். இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி டாட்டர்ஸ் ஆர் இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி சன்ஸ். இட்ஸ் அபவுட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் விச் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் இப்போ வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஏன்னா ஒரு இமோஷனலான கனெக்ட் இருக்கும், ஆங்கர் வரும் கண்டிப்பாக, பட் அதுக்கு அப்புறமா ஒரு ஃபியர்லெஸ் எமோஷன் வரும் கண்டிப்பாக. ஸோ ப்ளீஸ் வாட்ச் தி மூவி. ஸ்டில் I can feel it, how it is still there inside me. So கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப நல்லா வந்துச்சு and amazing acting. Thank you. வணக்கம், நான் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். சித்தா படம் இப்போதான் பார்த்தேன். ரொம்ப எமோஷ்னலான, ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த படம். எனக்கு அருண் அண்ணனை ஒரு டைரக்டராக ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாமே
எனக்கு இது அவரோட பெஸ்ட் ஒர்க்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அவ்வளோ ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ டீட்டெயிலிங், அவ்வளோ விஷயம், அந்த கதையை, அந்த சென்ட்ரல் எமோஷனை இவ்வளோ உணர்வுபூர்வமாக சொன்னது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி சித்தார்த் சார் அவர் சினிமாவை எவ்வளோ பேஷனேட்டாக பார்க்குறாருன்னு நிறைய இதில் தெரியும். நான் அவர் பேசுகிறதுல எல்லாத்துலேயும் அதுக்கு ரொம்ப அது 100% வெளிப்பட்டிருக்கிற ஒரு படம் இந்த படம். ரொம்ப ஒரு நிச்சயமாக இந்த வருஷத்தில் நான் பார்த்த தமிழ் படங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான படம், மிகச்சிறந்த ஒரு படம். இந்த படம் எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை நிச்சயம் இன்னும் நிறைய முறை பார்ப்பேன். அதே மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கணும், ப்ரெஸ் எல்லோரும் நீங்களாம் எழுதி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. மொத்த டீமுக்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ், ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சித்தாவோட ப்ரீமியர் இன்னைக்கு நடந்தது. நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண படம் இது. எனக்கு இந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன் உண்மையாகவே இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தோம். நிறைய ஷோஸ் போட்டுகிட்டே இருந்தோம். அண்ட் திஸ் இஸ் த ப்ரீமியர். எல்லோரும் இந்த படத்தை அவங்களுக்கானதாக ரிலேட் பண்ணுறாங்க, ஓன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. It's all because of my team, and I'd like to say a few words about Mr. Siddharth. அவர் இல்லைன்னா அந்த படமே நடந்திருக்காது. அண்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இஸ் மோர் தேன் அ ப்ரொடியூசர் டு மீ, மோர் தேன் அன் ஆக்டர் டு மீ, அண்ட் ஐ ரியலி தேங்க் him for Chithha. இந்த பின்னாடி இருக்கிற எல்லாரும் இது படத்துக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் without them the film would not have made this much. Thank you so much. Thank you. வணக்கம். மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். சித்தாங்கிற படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹியர் ரெப்ரசென்டிங் தி என்டையர் மியூசிக் டீம். ஸோ இன்ட்ரோ சாங் வந்து சந்தோஷ் நாராயணன் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் 2 சாங் வந்து திபுவும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி பிக் மூமெண்ட் ஃபார் த என்டையர் டீம். ஏன்னா இது வந்து ஒரு சொல்ல வேண்டிய ஒரு படம். அண்ட் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் எடுத்ததுக்கு வந்து அருண்குமாருக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ டு சித்தார்த் ஃபார் ஓப்பிங் மீ. இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் வித் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள் படத்தை. அண்ட் ப்ளீஸ் கம். அண்ட் இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ஃபுல் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் அண்ட் கிரேஸ் இட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சித்தா திரைப்படம் வந்து வர செப்டம்பர் 28 உலகமெங்கும் எல்லா தியேட்டர்ஸும் ரிலீஸ் ஆகுது. சித்தாங்கிற படம் சித்தப்பாவுக்கு சுருக்கம். இந்த படத்தை நானே தயாரித்து நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார் மிகச்சிறந்த படைப்பாளி. அவர் ஒரு அழகான கனவை உருவாக்கியிருக்காரு. அந்த கனவு இந்த சித்தா. இந்த படம் வெட்ஜாயன் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தவங்க எல்லாருமே வந்து இது இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த திரைப்படம்னு சொல்கிறாங்க. அந்த பாராட்டு மழை வந்து இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்சதுங்கிறது அது அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணுமான்னு 1000 வாட்டி யோசிக்கிற காலத்தில் எங்கள் சித்தாங்கிற படத்தை நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் குடும்பத்தோட, முக்கியமாக பசங்களோட தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இது ஒரு விறுவிறுப்பான எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர். ஆனால் அந்த த்ரில்லரில் ஒரு யூனிக்கான விஷயம், இது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் த்ரில்லர். இந்த 2 களம் எப்பவும் சேர்ந்து வரப்போ ஒரு தியேட்ரிக்கல் அனுபவத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாரும் பற்றின படம். ஸோ படம் பார்க்குறப்போ உங்களுக்கு படத்தில் நடிகர்களாக இருக்கட்டும், நடக்கிற கதையாது உங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு விஷயம் நடக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்கிற ஒரு அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும்.
படம் பார்த்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எங்களை ரொம்ப ஒரு பெரிய உயரத்தில் உட்காந்து வைக்கிறாங்க இந்த படத்தை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு அருண்குமார் மேலே அவ்வளோ பெருமையாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு படத்தில் அவ்வளோ உண்மையோட அதே நேரத்தில் அவ்வளோ அழகான சினிமாவோட ஒரு இயக்குனரால் இந்த காலகட்டத்தில் கதையை சொல்ல முடியும்னு ஒரு இவ்வளோ டேலண்டடான ஒரு இயக்குனர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு ஒரு நடிகன்னா இந்த படம் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் தாண்டிட்டேன். அந்த 20 வருஷம் அந்த பாய்ஸில் வந்த முன்னாங்கிற பையனை வச்சு நான் 20 வருஷம் வந்துட்டேன். இப்போ அடுத்த 20 வருஷம் இந்த சித்தாங்கிற படத்தில் இருக்கிற ஈஸ்வரன், அதாவது இந்த சித்தாவா நான் அடுத்த 20 வருஷம் பயணம் பண்ணணும்னு பார்க்குறேன். அண்ட் இந்த படம் வந்து இதில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், நிமிஷா சஜன், அஞ்சலி நாயர் அண்ட் ஒரு நட்சத்திர பட்டாளம், அது நாளையோட நட்சத்திர பட்டாளம், ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தில் அறிமுகம் ஆகுறாங்க. கமல் சார் படம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப நெஞ்ச தொட்ட விஷயம், இந்த படத்தில் அறிமுகப்படுத்தின முக்கியமான புது நடிகர்கள் எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது பாலச்சந்தர் சார் காலத்தில் வந்து நிறைய புது டேலண்ட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரே படத்தில் இவ்வளோ பேரை யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் அதை கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கமல் சார் அருணையும் என்னையும் பாராட்டினார். ஸோ அந்த விஷயம் இந்த டெக்னீஷியன்ஸ் டீம் எங்ககிட்ட இதுவும் ஒரு நாளைய நட்சத்திர பட்டாலும், சவுண்ட் டிசைனர் வினோத் தனிகாச்சலம், எங்களோட டிஓபி பாலாஜி சுப்ரமணியம், எங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண விஷால் சந்திரசேகர், ஒவ்வொரு டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக போட்ட உழைப்பு அது நான் என் லைஃப் டைமில் மறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு தயாரிப்பாளன் தான் இந்த படம் எனக்கு எடுக்கிறதுக்கு 23 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ கனவுகளோட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த படம் நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ, முக்கியமாக இந்த படத்தில் நடித்து 2 குழந்தைங்களோட நடிப்புக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். நான் இந்த படத்தை 2 வருஷமாக நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த 2 குழந்தைங்களோட நடிப்பு வந்து என்னை இன்னமும் சர்ப்ரைஸ் பண்ணுது, இன்னமும் என்னை வந்து ஸ்தம்பிக்க வைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்ல சினிமாவுக்கு உங்கள் சப்போர்ட் நீங்கள் எப்போவுமே கொடுத்துருக்கீங்க. ஸோ சித்தா படத்தை வந்து தியேட்டரில் ஃபேமிலியோட பாருங்கள். அண்ட் முக்கியமாக இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கிறத பற்றி பேசுங்க. ஏன்னா பேசுறதுனால தான் நம்மளோட ஃபேமிலிஸ் நம்ம எப்படி இருக்கோம், குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம், எல்லா விஷயங்களும் பேசினா தான் தீரும். ஸோ ப்ளீஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தியேட்டரில் சந்திக்கலாம். இந்த சித்தா இஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். நடிகர் தர்ஷன். சித்தா இந்த படம் வந்து சித்தார்த் சார் ப்ரொடக்ஷனில் ஈடாக்கி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு அருண் சார் டைரக்ஷன் வந்து அருண் சார் வந்து சான்ஸ் கொடுத்தாருங்க. இந்த கதாபாத்திரம் சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பயங்கர ஷிவரிங்காக இருந்தது. ஏன்னா அப்போதான் நாமக்கல் பிச்சைக்காரன், யாவது முடியும் யாவது முடியலை, அப்புறம் குலுகுலு ரத்தன் மாசப்படம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டராக இருந்தது எனக்கு. இந்த ஒரு குழந்தை இதை வந்து சைல்டு அபியூஸ் பேஸில் ஒரு கதையாக இருக்குது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பயம் வந்துடுச்சு எனக்கு உண்மையிலேயே. டைரக்டர் சார் வந்து பார்த்துட்டு சொன்னார் கதை, எங்க இதில் எந்த ஒரு ஆபாசமோ வன்முறையோ எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து கேஷுவலாக பண்ணால் போதும் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் சொன்னேன். ஆனால் அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி, நீங்கள் இது வரைக்கும் பண்ண அனுபவங்கள் எவ்வளோ படங்களில் பண்ணியிருப்பீங்க இத்தனை வருஷம், ஆனால் அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுங்க, நான் சொல்கிறது ஒண்டி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி டைரக்டர் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவர் என்ன மாதிரி எதிர்பார்த்தாரோ ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ சைல்டு, அதாவது ஒரு குழந்தை பாலியல் வன்முறையில் எப்படி குழந்தைகள் வந்து சிக்கிக்கிறாங்கன்றதை பற்றி தான் இந்த படம். ஸோ நல்ல முறையில் அழகான கதையாக மெசேஜாக சூப்பரான ஒரு இயல்பு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை இயக்குனர் பதிவு செஞ்சுருக்காரு. மிக சிறப்பாக வந்துருக்கு படம். ஸோ உங்களோட பேராதரவுகள் வேணும். மிக்க நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ.